மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் திரு காலனி சுப்பிரமணியன் அவர்கள் உரையாற்றுவார். அருமை சகோதரர்களே, அனைவருக்கும் இந்த இனிய காலை நேரத்தில் நல்லதொரு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய இன்றைய ஆர்ப்பாட்டமானது மிக பெரிய அளவிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசாங்கத்திற்கு நமது கோரிக்கை காதுக்கு எட்டும் வரை நாம் இதற்காக போராடணும். தமிழக மக்கள் இளிச்சவாயர்கள் அல்ல. ரம்ஜானுக்கு இங்கிருந்து அவனுக்கு இலவசமா அரிசி கொடுக்குறீங்க. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அவர்களுக்காக கிறிஸ்துமஸ் விழா பண்டிகையை நீ கொண்டாடுற. ஆனால் இந்துக்களினுடைய பொங்கல் விழா, தமிழர்களினுடைய தமிழ் பொங்கல் விழாவை நீங்க என்ன பண்றீங்க? எந்த விதமான மக்களுக்கு உண்டான எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. ஆகவே இந்த ஆண்டாவது 5000 ரூபாய் தமிழர்களுக்கு பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர்களுக்கு நீ 5000 ரூபாய் கொடுக்கணும். நீங்க அறிவித்த திட்டம் தான் 1500 2000 சேர்ந்து 5000 கணக்கு போட்டவன் தானே நீயே. ஆக இந்த 5000 ரூபாயை நீங்கள் தமிழக மக்களுக்கு தமிழ் பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய தமிழர்களுக்கு வாங்க வேண்டும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நீ மற்றவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். கிறிஸ்தவன் பொங்கல் பண்டிகை கொண்டாட போறவன் இல்ல அவன். நீங்க கிறிஸ்தவர்களுக்கு வழங்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி தர. ரம்ஜானுக்கு மெக்கா மெதினாவுக்கு அவங்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு இலவசமா எல்லாம் பயண திட்டங்களை ரெடி பண்ணி தர்றீங்க. தமிழக அரசாங்கம் நாங்கள் இந்துக்கள் கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு இலவச பயணத்தை கொடுக்குறீங்க. ஆனால் இந்துக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. இங்கு 4ஆம் தர குடிமக்களாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை எச்சரிக்கின்றோம். நம்முடைய கோரிக்கையாக தமிழக மக்களுக்கு நம்ம இந்த 5000 ரூபாய் தரணுங்கிறது முதல் கோரிக்கையா வச்சுக்கிறோம். அதே நேரங்களில் ஆங்கில புத்தாண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா எந்த பசங்களும் ஊடுதங்கிறது இல்லை. இந்த விசிலடிச்சாங்குஞ்சல் இருந்து இந்த தற்குறிக்கோட்டை இன்னைக்கு புதுசா உருவாயிருக்கிற விஜயுடைய அமைப்பு, இவனுக்கு எல்லாம் பூரா யாரும் வீட்டுல தூங்குறது இல்லை. பூரா ரோட்ல தான் கிடக்குறான், ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். மீறி போன பூரா சரக்கு. ஆக புத்தாண்டு அன்னைக்கு மது விற்பனையை தடை செய்யணும். பொங்கல் பண்டிகை விழாவை அது தொடர்ந்து அந்த ஒரு வார காலத்திற்கு மது விற்பனை கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடக்குது. இன்றைக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பட்டி தொட்டி கிராமங்கள்ல கூட இன்னைக்கு நடக்குது. இரவு நேர புத்தாண்டு இரவு நேர எழுச்சி ஜபங்கிறான் ஒரு பக்கம் புத்தாண்டு கொண்டாட்டம்னு சொல்லி நட்சத்திர விடுதிகள்ல பூரா கபர டான்ஸ் நடக்குது. ஆக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இதில் விழித்துக் கொள்ள வேண்டும். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நட்சத்திர ஹோட்டல்லையும் நடக்கக்கூடிய அந்த கபர டான்ஸ் மது விருந்துகளை தடை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் களத்தில் இறங்குவோம். பிப்ரவரி 14 குண்டுவெடிப்பு, பிப்ரவரி 14 காதலர் தினங்களுக்கு மட்டும் நாங்கள் எதிர்விகள் அல்ல. இந்த கலாச்சார போதை விருந்து எங்கெல்லாம் நடக்கிறதோ, கலாச்சாரத்திற்கு எதிராக எங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்து மக்கள் கட்சி திரளும். அங்க எல்லாம் இந்த புத்தாண்டு இரவு அன்று இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் எங்களுடைய கொடியோடு நாங்கள் திரள்வோம். அந்தந்த நட்சத்திர ஹோட்டல்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆக இதில் காவல்துறை முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த மது விருந்தினை தடை செய்திட வேண்டும் கோவை மாவட்டத்தில் என்கின்ற கோரிக்கையை முன்வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.